என் தங்கப்பிள்ளையே, சந்தேகப்படாமல் இன்று உன் தாயின் வார்த்தைகளை கேள். ஏனென்றால் இது முழுக்க முழுக்க உனக்கான பதிவு மட்டுமே. இது முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையில் நாளைய தினம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியது. ஒரு ஆண் நான் தடுத்தும் நிற்காமல் உன்னை தேடி வரப்போகிறார். உன்னுடைய இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் நடத்தப் போகிறார். இவர் யார்? உன் தாயானவள். நான் எதற்காக தடுத்து நிறுத்த வேண்டும்? நான் தடுத்த பிறகும் அவர் நிற்காமல் போவதற்கு என்ன காரணம் என்பதனை எல்லாமும் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். உன் தாயானவள் இந்த வராகி நான் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், என் பிள்ளை, எதையும் அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை தொடரும் இந்த நேரம் முழுக்க உனக்கென்று நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உடனிருந்து உனக்கு நடத்துவதை எல்லாமும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது. எத்தனையோ முறை உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை கலங்கி இருக்கலாம். எல்லோரும் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் சில மனிதர்கள் உன் காலை எப்படி வாடிவிட்டார்கள் என்பதனை நான் அறிவேன். உன் காலை வாரிவிட்டதோடு மட்டுமல்லாமல் நீ எப்படி இதற்காக ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுத்துச் செல்கிறாய் என்றும் வேடிக்கை பார்த்தார்கள். நீ படுகின்ற கஷ்டத்தை ரசித்து பார்த்தார்கள். நீ மீண்டு வரக்கூடாது என்பதில் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னோடு உனக்கு துணையாக இருந்த இந்த வராகி எப்பொழுதுமே உனக்கான நேரங்களை முழுமையாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கிறது என்பதனை நாம் புரிய வைத்து விட வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கிறது என்றாலும், எவ்வளவு சோதனைகள் நடந்திருக்கிறது என்றாலும், அந்த நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கும் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு விஷயம் நம்மை நல்லபடியாக இதிலிருந்து மீண்டு வர விட்டு விடாது. எதிர்மறையான எண்ணமும் எதிர்மறையான சிந்தனையும் நமக்குள் இருக்கும் வரை நமக்கு நடப்பதும் கிடைப்பதும் ஒருபோதும் நிலைக்காது என்பது தானே உண்மை. நீ சந்தித்த பல விஷயங்களை எல்லாமும் நினைத்து நீ யோசித்து பார்க்க வேண்டும். உன்னோடு இருந்து நான் உனக்கு ஒன்றை சொல்கிறேன் என்றால் அதற்கான அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உன்னை சுற்றி இருந்து உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், நாளைய தினம் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒருவரை பற்றி நான் உனக்கு சொல்லிவிட வேண்டி நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன நடந்தாலும் சரி, நமக்கானது நம்மை தேடி வரும் என்பது நம் எண்ணமாக இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக மாற்றி விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் மிகவும் கூர்மையானது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றி புரிந்து கொள்கின்ற அந்த எண்ணம்தான். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எந்த இடத்திலும் நீ விட்டு கொடுக்காமல் அத்தனையிலும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ சரியாக ஒவ்வொரு நொடியையும் கடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை அடைய போராடி கொண்டிருக்கும் பொழுது, ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக உணர முடியாமல் தவிக்கும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கின்ற தீமைகளை நாம் வேறறுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறதல்லவா? என் குழந்தையை, தீய விஷயங்கள் எப்பொழுதுமே ஒருவர் இல்லத்தில் நாம அனுமதித்து விடக்கூடாது. நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு உன் தாயானவள் சொல்வது போல உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கு துணையாக என்றும் உன் அம்மா நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது. நல்லது வேண்டி நான் உன்னோடு இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தவியாய் தவித்தது எல்லாமும் போதும். எப்பொழுதுமே
நல்லது நடக்க வேண்டி இந்த வராகி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமும் சற்று கவனமாக கேள். முன்பெல்லாம் வீடுகள் மண்ணாக இருந்தன, ஆனால் உள்ளங்கள் பொன்னாக இருந்தன. இப்பொழுது எல்லாம் வீடுகள் பொன்னாக இருக்கிறது, ஆனால் உள்ளமோ கல்லாக மாறிவிட்டது. பணம் இருப்பவனிடத்தில் அதிகமான அன்பு இன்னொருவருக்கு கிடைப்பதில்லை. பணம் இருந்து விட்டால் அந்த அதிகாரம் கூட ஆணவமாக மாறிவிடுகிறது என்பதுதான் உண்மை. அது மிகுதியான ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் நேரங்கள் உனக்காகவே இருக்கும் இந்த வாழ்க்கை என்று இவை ஒவ்வொன்றிலும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக உணர்ந்து விட்டாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த வராகி சொல்வது போல உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களுக்கு நாம் முடிவு பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நம்மை சோதிக்கும் பல விஷயங்களுக்கு நாம் தீர்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்திருந்தாலும் கூட அத்தனைக்கும் காரணமாக இருந்த ஒரு விஷயம் பணம். என் குழந்தையே, அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் விவரம் தெரியாதவர்கள் கிடையாது. இவர்கள் எதற்கும் பயப்பட தெரியாதவர்கள், அனுசரிக்க தெரிந்தவர்கள் என்பதுதான் உண்மை. உன்னை பற்றி மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று அது என்னவாக இருக்கும் என்றும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி உனக்கு நல்லது நடக்க நான் துணை இருப்பது உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக ஆச்சரியத்திற்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டால் உன் வீட்டை தேடி வரக்கூடியது யார்? நிச்சயமாக இவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை இவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளுமே என் பிள்ளைக்கு நான் சொல்ல ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக புரிந்து கொண்டுதானே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நேரமும் காலமும் இனி உன்னை நிச்சயமாக செதுக்கி கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ முழு மனதோடு எதையும் ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டாய் என்றால் இது எல்லாமுமாக உன் வாழ்க்கையை இனிமேல் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணையாக வருகின்ற இந்த நேரம், அதிலும் குறிப்பிட்ட நாளைய விடியலில் 1, 2, 3, அதாவது என் குழந்தை, நீ செய்யக்கூடிய சில விஷயங்கள் நாளைய தினம் 12ஆம் தேதி 3வது மாதம் நடக்க இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பல விஷயங்களை உனக்கு நடத்திவிட வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல விஷயங்களும் நல்ல திருப்பங்களும் உனக்கு நடக்கும் பொழுது இனிமேல் இதை எல்லாமும் நீ சரியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் உண்மைதான் என்பதனையும் நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள். பணம் என்ற ஒன்று உன்னை படுத்துகின்ற பாடு என்னவென்று நான் அறிவேன். இந்த பணத்தினால் என் பிள்ளை பட்ட அவமானத்தையும் நான் அறிவேன். நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் வேதனைகளும் உன்னை எந்த அளவில் காயப்படுத்தியது என்பதனையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை காயப்படுத்திய ஒரு விஷயம், உன்னை வேதனைப்படுத்திய ஒரு விஷயம், உனக்குள் இருக்கின்ற துன்மைகளை, உனக்குள் இருக்கும் துன்பங்களை நிச்சயம் நீ வேறறுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கையின் அவமானங்களும் வெகுமானங்களும் பணம் ஒன்றையே அடிப்படையை சார்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இல்லை என்று உன் அம்மா ஒருபோது மறுக்கவில்லை. இந்த பணம் படுத்துகின்ற பாடு போதும் போதும் என்று பிள்ளை சொல்கின்ற அளவில்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கிறதல்லவா. உன்னை தேடி வருகின்ற மனிதர்களும் சரி,
உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களும் சரி, எல்லோருமே பணத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட எண்ணுகிறார்கள். பணம் இருப்பவனிடம் வலிந்து பேசுவதும் பணம் இன்னாதவனை ஒதுக்குவதும் தான் இங்கு ஒவ்வொருவரினுடைய எண்ணமாகவும் மாறிவிட்டதல்லவா? இப்படிப்பட்ட நிலையை எல்லாம் கடந்து உன் தாயானவள் உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க சரியாக வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அவமானங்கள், நீ பட்ட கஷ்டங்கள் என்று இவை எல்லாவற்றையும் வேறறுக்கும் பொருட்டு உன்னை தேடி ஒருவர் வருகிறார். இவர் உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பிரச்சனையான பணம் என்ற ஒன்றை உனக்கு தருகின்ற இந்த துன்பங்களை எல்லாமும் கடந்து வாழ வைக்க வருகின்றார். பணம் இருக்க வேண்டும், பணம் கிடைக்க வேண்டும். ஆனால் அது தேவைக்கு அதிகமாக ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவர்களினுடைய வாழ்க்கை தடமாறி சென்றுவிடும் என்பதில் நான் அறிந்த உண்மை. எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் பணம் கிடைக்கிறது என்றால், அதுவும் அளவுக்கு மீறி கிடைக்கிறது என்றால், தவறான விஷயங்களில்தான் அந்த மனதை செல்ல அவர்கள் அனுமதித்து விடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ கவனிக்க வேண்டும். உன்னோடு இந்த வராகி உனக்கு துணை இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது எப்பொழுதும் நல்லதற்கே என்பதனை என் பிள்ளை நீ எப்பொழுதும் கணித்து விடுவாய். உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த மாற்றங்களை இனி நிச்சயமாக நீ சரிவர தெரிந்து கொண்டாயானால் இனிமேலும் என் பிள்ளை நீ அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான புரிதல் நிச்சயமாக கிடைத்துவிடும். இது அவமானம் அல்ல, இந்த வாழ்க்கையில் உன்னை முன்னேற தூண்டுகின்ற மிகப்பெரிய விஷயம் என்பதனை மறந்து விடாது. உன்னிடத்தில் வீடு இல்லை என்று அவமானப்படுத்துகிறார்களா? அந்த வீட்டை அடைவதற்கு உன்னுடைய முயற்சிகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதில்தான் உன் எண்ணம் செல்ல வேண்டும். அதை நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில்தான் உன் கவனம் இருக்க வேண்டுமே தவிர அவர்களின் மீது கோபம் கொண்டு நீ வருத்தம் கொண்டு நிற்பதனால் எந்த பலனும் இல்லை. அவர்களின் மீது நீ மனம் கலங்கி நிற்பதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வராகி சொன்னது போல இனி உனக்கானது என்று நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் காலம் இது. உனக்கான நேரங்களை எப்பொழுதும் நீ சரியாக உணரக்கூடிய காலம் இது. இந்த தெய்வம் உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்ல வருகிறதோ அவை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பு முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லாமும் இனி நன்மையை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. தெய்வம் சொல்ல சொல்ல உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உன்னை மேன்மைப்படுத்துவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இப்படி நீ அடைய நினைக்கின்ற லட்சியம் நியாயமானதாக இருக்கும் பொழுது அந்த லட்சியத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க உன் முன்னால் வந்து நிற்கக்கூடிய ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அது நாளைய தினம் குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையின் விடியலில் அவரேதான் வர வேண்டும். குபேர பகவான் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்திவிட முடிவு செய்து விட்டார். உனக்கான நிலைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு உனக்கான விருப்பங்களை எல்லாமும் நடத்தி கொடுக்கும் பொருட்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல விஷயங்களை நீ உன்னுடைய முழு முயற்சியால் அடையும்படி உனக்கு தேவையான பணத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நீ பத்திரப்படுத்தி கொள்ளும் மன வலிமையையும் உனக்கு அவர் தர வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரம் இது, உனக்கான வாழ்க்கை இது. நீ அடைய நினைப்பதை எல்லாமும் அடைய துடிக்கும் காலம் இது. ஒவ்வொரு நிலையிலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் எனும் நேரம் வந்துவிட்ட பிறகு
இனி எப்பொழுதும் என் பிள்ளை எதற்கும் நீ மனம் கலங்கிவிடக் கூடாது என்பதுதானே உண்மை. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் அத்தனையும் நீ விரும்பியதை உனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதுதானே உண்மை. இந்த வராகி சொல் கூற்றுப்படி என் பிள்ளை கேட்டு நடந்து கொள்ளும் உன் வாழ்க்கை இனி நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருப்பதை எல்லாமும் நீ உணர்ந்து விட்டால் போதும். இனி எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் புரிந்துவிடும். சரி, என் பிள்ளைக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. வராகி எதற்காக குபேர பகவான் நம் இல்லத்திற்குள் வருவதை தடுக்க வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் கவனித்து பார்த்தேன். பணம் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் அதை எப்படி செலவு செய்யலாம் என்றுதான் என் பிள்ளை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனை நான் கண்டுகொண்டேன். என் குழந்தையிடம் பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம், இன்று இதை செலவு செய்து கொள்ளலாம் என்றுதான் உன் எண்ணம் இருக்கிறதே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிடவில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ வாழ நினைத்தால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த வராகி முழுக்க முழுக்க உனக்கு மனநிறைவை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரம் இது. உன்னை ஆட்டி படைக்கும் தருணம் இது. எந்த இடத்திலும் உனக்கு வெற்றி வந்து சேரக்கூடிய காலம் இது என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் சொல்ல சொல்ல எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல உனக்கு அத்தனை விஷயங்களிலும் முழுமையான மகிழ்ச்சியை கிடைக்க வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை தன்னுடைய நம்பிக்கையை கைவிடக்கூடாது. கையில் கிடைத்ததன் அருமை எப்பொழுதும் தெரிய வேண்டும். 100 ரூபாய் கிடைத்தால் 100 ரூபாயையும் செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கக்கூடாது. 50 ரூபாயை சேமிப்பிற்கு ஒதுக்கி வைத்துவிட்டு மீதம் இருக்கின்ற 50 ரூபாயில் எப்படியெல்லாம் செலவு செய்ய வேண்டும், என்னென்ன அத்தியாவசியமான செலவுகள் இருக்கிறது என்பதனை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். அதிலும் உன்னால் தக்க வைத்து கொள்ள முடியும் என்றால், அதிலும் உன்னால் ஏதாவது ஒரு பணத்தை நிச்சயமாக உன்னால் சேர்த்து வைக்க முடியும் என்றால் அதைத்தான் நீ முன்னிறுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரம் இது. உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நான் எப்பொழுதுமே உனக்கு நல்லதைத்தான் நடத்த நினைப்பேன். உன்னை சுற்றி ஏதேனும் தீய விஷயங்கள் நடப்பதாக இருந்தாலும் கூட அதை எல்லாமும் வேறறுத்து உனக்கு நான் நன்மைகளையே உணர்த்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத விஷயங்களினால் இனியும் என் பிள்ளை மனம் உடைந்து நிற்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள். நான் தடுத்து நிறுத்தியது இதற்காகத்தானே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. ஆனால் இன்று அது உனக்கு நடந்தே தீர வேண்டும் என்ற விதியாகிவிட்டது. நாளைய தினம் குபேர பகவானினுடைய அருளோடும் ஆசிகளோடும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற தேவைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நடத்தி கொடுக்கப்பட இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நல்லதையே கொடுக்க வேண்டும் என்று ஆன பிறகு இனி எதையுமே எண்ணி என் குழந்தை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். எதை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு நிற்க வேண்டாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருப்பது எல்லாமும் போதும். இனிமேல் உன் வாழ்க்கை உன் கைகளில் நீ அழகாக மாற்ற வேண்டும். நீ நினைத்ததை எல்லாமும் சரியாக மாற்றிவிட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாது. எந்த நேரம் நான் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும்.
இனி எல்லாமுமாக உனக்கு நன்மைகளை கொடுக்கும்படி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.